ஹாய் மக்களே, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம அரசாங்க பள்ளிகளில் சைக்கிளு, லேப்டாப்பு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. ஸ்கூல் ஃபீஸும் கிடையாது. தனியார் பள்ளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா வரையும் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனால் எல்லாம் ஏன் ஏறி விழுந்து தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க? நம்மளுடைய அரசாங்க பள்ளிகளில் ஏன் சேர்க்க தயங்குறாங்க? ரொம்ப ஏழ்மை, தாங்கவே முடியாத ஏழ்மைன்றவங்க மட்டும்தான் அரசாங்க பள்ளியில் சேர்க்குறாங்க. கொஞ்சம் வசதி இருந்தாலும் ஒரு வட்டிக்கு வாங்கி கட்ட முடியும்னா கூட தனியார் பள்ளிக்கு போய் சேர்க்குறாங்க. ஏன்னு என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வித்துறை, சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் இல்லையா கருணாநிதி? 2008 கொண்டு வந்தார். அவர் கொண்டு வரும்போதே என்ன பண்ணாங்க, திமுக கட்சிக்காரன் பூரா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு மாற்றிக்கிட்டான். அதுக்கு முன்னாடி மெட்ரிக்கு இதெல்லாம் இருந்தது, எஸ்எல்சி ஸ்டேட் போர்டெலாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரே மாதிரி ஆக்கினார் கருணாநிதி, சமச்சீர் கல்வின்ட்டு. உடனே நாங்கள் மாநில அரசுகிட்ட இருந்தாண்டா இப்படி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சியில் போயிட்டாங்க. 100க்கு 99 திமுக காரன் வச்சிருக்கிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், மத்திய சர்க்கார் நடத்துகிற பள்ளிக்கூடம். அந்த மத்திய சர்க்காரில் தான் மும்மொழி கொள்கை இருக்குது. ஒன்று 5ஆம் வகுப்பு வரலையும் தாய்மொழியில தான் படிக்கணும், வேற எந்த மொழியும் கூடாது. 5ஆம் வகுப்புக்கு மேலே ஒரு தாய்மொழி, ஆங்கிலம், இன்னொரு பிராந்திய மொழி இல்லாட்டி அந்நிய மொழி, வேற ஏதாவது ஒன்று, இதை கற்றுக்கலாம். இதுதான் ரூல்ஸ். எங்கேயுமே ஹிந்தி திணிக்கணும்னு சொல்லலை. இவனுங்க கூட இப்போ பாருங்க, திமுக கூட இப்போ ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்றது இல்லை, மும்மொழி எதிர்ப்புன்றானுங்க. அப்படியே பிளேட்டை மாத்துறானுங்க, ரைட்டுங்களா? இன்னொரு கன்னடாவோ தெலுங்கோ மலையாளமோ கற்றுக்கிட்டா என்னங்க கேடு, என்ன குறைஞ்சிட போகுது? இவனுங்க எதிர்க்கிறதுக்கு நம்ம ஏங்க பலியாகணும்? என்ன விஷயம்னா, கொஞ்சமாக மும்மொழி அமுல்படுத்தினா சிபிஎஸ்சிக்கு இணையாக வந்துடும் நம்ம சமச்சீர். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்க ஆரம்பிப்பாங்க. திமுக காரன் கல்லா கட்ட முடியாது. அவன் பள்ளிக்கூடத்தில் மட்டும் மும்மொழி இருந்தாதான் எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயே வந்துடுதுன்னா அப்புறம் எதுக்கு அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபான்னு ஃபீஸ் கட்ட போகிறாங்க? அரசாங்க பள்ளிகள் உருப்படாமல் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ 2 திராவிட கட்சியும் தெளிவாக பண்ணுவானுங்க. அதை அங்கே ஹிந்தியும் திணிக்கல, ஒன்றும் திணிக்கல, எந்த மொழி வேணா படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே இவனுக்கு ஹிந்தி திணிப்புல இருந்து இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறவனதான் மும்மொழி கொள்கைக்கு எதிரான்றானுங்க. என்னதாண்டா அவங்க பிரச்சனை? நீங்கள் கல்லா கட்டுறதுக்கு அரசாங்க பள்ளியேடா ஒழிப்பீங்க? இப்போ உங்கள் பிள்ளைங்க ஹிந்தி படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கணும். உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம கல்வித்துறை மந்திரியுடைய பிள்ளையே தமிழ் படிக்கிறது இல்லை, ஃப்ரெஞ்சு தான் படிக்குது. அன்பில் பொய்யா மகேஷ் அவருடைய பிள்ளையே ஃப்ரெஞ்சு தான் படிக்குது, தமிழ் எடுத்து படிக்கல. அவர்கிட்ட கோடியா இருக்கு, அவர் பிள்ளை படிக்குது. ஏழை குழந்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்னா அது எங்க போகும்? இவனுங்களுடைய ட்ரிக்கை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சும்மாவது அந்த காலத்துல இருந்து சும்மா பிஜேபி எதிர்க்கிறதுக்காக ஹிந்தி திணிக்கிறாங்கோ அப்படின்னு இது பண்ணாதீங்க. தயவு செய்து அந்த ட்ரிக்ல நீங்களும் விழாதீங்க. உங்களுக்கு பிஜேபி பிடிக்கவே பிடிக்காது, பிஜேபினால பிடிக்காது, அது உங்க சுதந்திரம், நான் அதை சொல்லலை. ஆனா இந்த டிராமாலெல்லாம் ஏமாறாதீங்க, திமுக பண்ற டிராமாலெல்லாம் ஏமாறாதீங்க. அவ்வளவுதான். நன்றி.